பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த இயேசு கிறிஸ்துவின் 40 நாள் முழங்கால் ஜெபத்தில் இன்றைக்கு 7வது நாளை தேவன் காண கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளில் கர்த்தர் உங்களோட பேசுகிறதான வார்த்தை உபாகமம் 8:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமேன். எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்கள் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறது தான் இன்றைக்கி அநேக காரியங்களை குறித்து நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கிறீங்க. பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்துக்காண்டி நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு மிஷின் மாரி ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. வர்றது வந்தவனமாகவே போயிடுதே, நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களுக்கு ஒரு நிலையான ஒரு ஆசீர்வாதமே இல்லையேன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படுறீங்களா? உங்களோட வருமானத்தின் அளவு போதுமானதாக இல்லை, இதுக்கு மேலே எங்களோட லெவல் போக மாட்டேங்குதுன்னு சொல்லி வருத்தத்தோடு உட்காந்து தேவ சமூகத்தில் கண்ணீரோடு அமர்ந்திருக்கிறீங்க. இன்றைக்கி உங்களுக்கு வர வேண்டிய இடத்துலேருந்து பணங்கள் வராமல் அப்படியே பிளாக் ஆகி நிற்குதான். இந்த காலை வேளையில் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனையும் தருவார், உங்கள் தடைகளையும் நீக்கி போடுவார். உங்களை ஆசீர்வதிப்பை தான் அவருக்கு பிரியம். பாருங்கள், நீங்கள் தேவ சமூகத்தை விட்டு விலகுனதுனால தான் இவ்வளோ காரியங்கள் நடக்குது. நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு, தேவ சமூகத்தில் செவி கொடுக்க முடியாத அளவுக்கு உங்களிடத்துல சில தடைகள் இருக்குமானா இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னிடத்துல என்ன தடை இருக்குது ஆண்டவரே? நான் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க முடியாத அளவுக்கு, இந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு என்னிடத்துல என்ன ஆண்டவரே தடை இருக்குது? என்னிடத்துல ஏதாவது தடை இருந்தால் அதை எடுத்து போட்டு என்னை நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி பரிசுத்த ஆவியான ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியங்களும் நேர்த்தியாக செய்வார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்நாளிலே தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படியாக கர்த்தராகிய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. இந்த நாளில் இந்த காலை வேளையில் என்னோட கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேலையில் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு செய்கிறதான எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதான பலன் உண்டாக முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்ககிட்ட என்ன தடை இருக்குது ஆண்டவரே? நாங்கள் புறப்பட்டு போகாமல் இருக்கிறோம்மா? ஒருவேளை எங்கள் இடத்துல என்ன தடை ஆண்டவர் இருக்குது? நாங்கள் கையில் பணங்களை வைத்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் கர்த்தர் சொல்லுகிற காரியங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம்மா. இன்றைக்கி எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவர், உங்களுடைய சித்தத்தை வெளிப்படுத்துங்க. அதுக்குண்டான ஒரு சமாதானத்தையும் ஒரு நிலையான காரியங்களை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் வேலைக்காண்டி தினமும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கப்பா. ஒரு நிலையான வருமானத்துக்கு உண்டான ஒரு வழிவாசல் திறக்கப்படவே இல்லைன்னு சொல்லி உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள், போராட்டங்கள், லட்சைகள், அவமானங்கள், ஆண்டவரே, எவ்வளவோ இழிவான பேச்சுகள், ஆண்டவரே, சாப்பிடும்போது கூட நச்சுன்னு இருக்கிறதான ஒரு தன்மைகள், இப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்தெல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் விலகி போகும்படியாக ஆண்டவரே, இப்படிப்பட்ட நிந்தை அவமானத்திலிருந்து உங்களுடைய பிள்ளையை மீட்டெடுக்கும்படியாக தேவன் இந்த காலை வேளையில் ஒரு நல்ல ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரை. அப்போ அதை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது வானம் திறக்கப்படும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரை. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகைகளை ஒப்பு கொடுக்குறோம். அவங்களுக்குள்ள என்ன தடை இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் இந்த தடைகள் விலகி போதான்னு சொல்லி நான் கட்டளை எடுக்கிறேன். கர்த்தாவே, இந்த காலை வேளையில் அற்புதமாய் நீ நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா, பிஸ்னஸ் காண்டி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணணும், ஏது பண்ணணுன்ற ஒரு வழிவாசல் தேவன் திறக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே, வேலைக்காண்டி முயற்சி பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் காரியங்கள் வாய்ப்பதாக இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்க வருமானத்தில் அவருடைய லெவல் இன்க்ரீஸ் ஆகும்படியாக தேவன் ஒரு வழிவாசலை திறக்க முடியாது இந்த காலை வேளையில் நான் செபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா, ஊழியத்தில் வாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரை. இயேசுவின் நாமத்தில் ஊழியத்தில் ஆண்டவரே, இது வரைக்கும் பொருளாதாரத்தில் தாங்கினவங்களாம் அப்படியே நின்றுட்டாங்களேன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருப்பாங்க ஆண்டவரே. தேவ சமூகத்தில் இன்றைக்கு ஊழியக்காரங்க மனங்கால நிற்பாங்க ஆண்டவரை. அவங்களுக்கு உண்டான எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திங்க ஆண்டவரே. வானத்தின் பலகனை திறந்து இடங்காமல் போகும் மட்டும் ஆசிரியக்கிற கர்த்தர் ஆண்டவரே, தேவைகளை யாவையும் கர்த்தர் சந்திச்சு கொடுங்கப்பா. ஆண்டவரே, ஊழியத்தில் இருக்க ஒவ்வொரு தேவைகளையும் கர்த்தர் சந்திச்சு கொடுங்க இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, ஒரு வழி அடைக்கப்பட்டா கர்த்தர் எங்களுக்காக மறுவழியை திறப்பார்னு சொல்லி ஒரு திறந்த வாசல் ரொம்ப திறந்து வைக்க முடியாது நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. ஒரு நிலையான ஆசீர்வாதத்தை தேவன் இந்த நாளில் கட்டவழிக்க முடியாது நான் செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் பொருளாதாரத்துக்கு சிரமப்படாதபடி
இல்லாதபடிக்கு, எந்த விதமான தடைகளையும் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு இன்றோட எகிப்தின் அனுபவம் முடியட்டும் ஆண்டவரே. சபிக்கப்பட்ட நிலத்தின் அனுபவங்கள் முடியட்டும் ஆண்டவரே. முன்னோர்களின் சாபங்கள் முறியடிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, சர்ப்பத்தின் கிரியைகள் எல்லாம் செயலிழந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரை தடுத்து நிற்கிற பொல்லாதாவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறேன்ப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன்.